சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியும் நன்மையாய் செய்து வழிநடத்துகிற பரிசுத்த நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான இந்த காலைகளிலே ஒருவேளை இப்படி திருச்சமத்தில் நாங்கள் நேரடியாக கடந்து வந்து ஆராதிக்க தொழுது கொள்ள முடியாத சூழலும் கூட இப்படி நாமத்தை மயப்படுத்தும்படியாக என் தேவன் நாளில் இருக்கிற இடங்களில் இருந்து ஆராதிக்கும்படியாக நேரலை ஆராதனை நிறைகளுக்கு தந்தீரே ஒரு சோதரம் எங்களை ஆஸ்வதிங்க. தொடர்ந்து தேவை கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களில் மிகுதிக்க சோதரிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்களிலே பாடல் புத்தகத்திலே பாடலின் 2 கீதங்களும் கீர்த்தனைகளும் 2வது பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இரங்கும் சுதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டுக்குட்டி, எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமாயில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே, ஆமென். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன். மனதிரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் அப்பாவும் பாவம் செய்தேன், இனிமேல் அவருடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் முழுவதுமாய் இருக்கிறார். ஆகியால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்குகளில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் நம்பி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோதனம் செலுத்தவும் மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதாக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடும் தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகியால் நம் யாவரும் இருக்கிற இடங்களில் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம திருவார் சண்டை இடத்தை கூட சென்று சொல்கிற பிரகாரங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம் யாவரும் ஒழுங்கான பண்ணிக்கிட்டு பொதுவான பாவரிக்கை ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வலுவிழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருட்சின் வாக்குறுதியின்படியே நிர்வாகிகள் குற்ற விழாங்களுக்கு இறங்கும். தப்புதங்களுக்கு மேல் பொறுமையாயும்
பாவங்களை சீர்படுத்தும் மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தின் பயமுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் திலத்தில் நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்திருடும். ஆமென். பரம்பில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல உங்களையும் செய்யப்படுவதாக. அப்பத்திற்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடைமைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்படி வாய்ப்பட புகழை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை அவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீதப்பட்ட கடவும் வாருங்கள். துதித்தருடனே சந்தைக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வத நிறங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமை. இன்று இவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வடாந்திரத்தில் கோபன் மூட்ட போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழியில் போயிடும் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பால் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவர்கள் உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இருக்கின்ற இடங்களிலே ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ள உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகள் ஒருவனுக்கு போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பண்டிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். எழுந்து உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தச் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கற்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பதை குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாளும் தொடர்ந்து அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாவதாக பரிசுத்த விவாக அறிக்கையை வாசிக்க கேட்போம். திருநெல்வேலி திருமண்டலம் மரப்பாடி சேகரம் ஏமகுளம் சபையை சார்ந்த திரு ஒய் செல்வன், திருமதி எஸ் கலா ஆகியோரது குமாரன்
செல்வன் எஸ் ஜெபஸ்ரீலும், திருநெல்வேலி திருமண்டலம் மேற்படி சேகரம் மேற்படி சபையை சார்ந்த திரு எஸ் சார்லஸ் பொன்னுத்துறை, திருமதி தெபோரா லீலா ஆகியோரது குமாரத்தி செல்வி சி ஸ்கர்லின் கோல்டா எஸ்ஸரும் பரிசுத்த மெய் விவாகம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் வரப்பாடி சேகரம் ஏமங்குளம் சபையை சார்ந்த திரு எஸ் மரிய அருள், திருமதி அந்தோணி அன்னாள் எம்சி ஆகியோரது குமாரன் செல்வன் எம் ஜான் பெஞ்சமினும், திருநெல்வேலி திருமண்டலம் மேற்படி சேகரம் மேற்படி சபையை சார்ந்த திரு டி ராஜன் துறை, திருமதி ஞானப்பூ ஆகியோரது குமாரத்தி செல்வி ஆர் ஜெனிபாவும் பரிசுத்த மெய் விவாகம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. அறிக்கையில் வாசிக்கிட்ட இவர்களை திருமணத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று யாராவது அறிந்திருக்கிறானால் அதை உடனே எழுத்து மூலம் சேகர குருவானவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். இவர்களுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபத்தில் இணைவோம். கிருபையிலிருந்து நல்ல ஆண்டவரை இந்த பரிசுத்த சமூகத்திலே அறிக்கைகளை வாசிக்க கேட்ட ஆண்டவரை இரண்டு மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஏற்றவெள்ள நிறைவாய் சம்பூர்ண நன்மைகளோடு உடைய ஆலயத்தின் நன்மைகள் நிறைக்கப்பட, குடும்பமாய் உடைய பரிசுத்த சமூகத்தில் இணைக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீர் இவர்களுக்கு ஏற்ற துணையை ஒவ்வொருக்கும் ஆயத்தப்படுத்தி உடைய சித்தத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. திருமணத்துக்கு ஒரு தேவைகள் ஆண்டவர் நிறைய உண்டு கர்த்தாவே, எல்லா தேவைகளும் நீங்க சந்தித்தருளுங்க. இரு வீட்டாரையும் குடும்பங்களையும் கத்த பேர் பேராக ஆசீர்வதித்து மிக நேர்த்தியாக சமூகத்தில் இணைக்கப்பட்டு நானும் என் வீட்டார் கொண்டால் கத்தரை சேவிப்போம் என்ற வேத வார்த்தைக்கு நாங்கள் குடும்பமாக தொழுது கொள்ள சேவிக்க திருப்பிச்சுங்க. தேவைகள் யாரும் சந்திங்க, ஆசீர்வாதம் பதிலை வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். மற்ற பொதுவான சில அறிவிப்புகள். இதனாலும் விசேஷமாக இந்த நேரலையில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துதலை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மாறாத ஆசீர்வாதம் இன்று போல இன்றைக்கு நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக தன்னுடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க, சோத்தரிக்க, மகிழ்ப்படுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காவிட்டாலும் இப்படி நேரலையிலே ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நாம் அதிகமாக துதிகளை தொடர்ந்து ஏறெடுப்போம். தொடர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். விசுவாசோடு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் நீங்கி மீண்டுமாக பழைய நிலைமைக்குள்ளாக நாம் வருவதற்கு, மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் கூடி வந்து மகிழ்ப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்பதில் எவ்வித சந்தேகமே கிடையாது. மனநிலைகளை அவர் அறிந்து வருகிறபடியாக நாம் நன்கொடைக்காக நாம் சென்னை பட்டணத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் நமக்கு அதிகமாக கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை நாம் அறிந்தபடியாக சென்னை பட்டணத்திலே நம்முடைய சபை சார்ந்த பிள்ளைகள் அதிகமாக கிடையாது, மிகுந்த குறைவானவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் நேர்த்தியாக வழி நடத்தி வருகிறார். ஒருவேளை நமக்கு பரிசு சீட்டுகள் அதிகமாக விற்கப்படவில்லை. நம்ம கட்டைகள் ஒரு 20 முதல் 25 கட்டைகள் தான் நம்ம விற்று இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு 3 ஜன்னல்களுக்கான ஸ்பான்சர்ஸ் நமக்கு கிடைக்க கிருபை செய்திருக்கார். அதற்கான ஆண்டவர் அதிகமாக சோதரிகள் 3 ஜன்னல்கள் 3 குடும்பங்களாக இணைந்து ஒவ்வொரு ஜன்னலாக ஒரு பொறுப்பெடுத்திருக்கிறார். அதற்குரிய பணம் ஒருவேளை நமக்கு வரவிட்டாலும் அவர்கள் தொடர்ந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட் 10,000 5,000 இருக்கின்றபடி 3 தவணைகளை 4 தவணைகளை கொடுக்கிறோம் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளும். அவருடைய பெயர்களை நான் தெரிவிக்கிறேன். அதாவது திரு ஞானதாஸ் அவர்கள், சென்னையில் திரு ஞானதாஸ் அவர்கள் ஒரு ஜன்னலுக்கு ரூபாய் 45,000 தருவதாக வாக்கு பண்ணி 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திரு மாரிமுத்து முருகன் ஸ்டோர், திரு மாரிமுத்து அவர்கள் சென்னையில் அவர்கள் ஒரு ஜன்னலுக்கான வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். அவர்களும் விரைவில் அதை தருவென்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய குடும்பங்களுக்காக, கடை வியாபாரிகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய ஜேசன் எஸ்எம் என்டர்பிரைசஸ் சென்னை, ஜேசன் எஸ்எம் என்டர்பிரைசஸ் சென்னை அவர்கள் ஒரு ஜன்னலுக்கான வாக்குக்காக அவர் 40,000 கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகளை நிறைவாய் கொடுத்து அவருடைய வியாபாரங்களை விருத்தியடைய செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் சென்னைக்கு போகணும்னு சொன்ன உடனே நாம் ஆலயத்தில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, விருப்பமுள்ள வரலாம் என்று சொல்லி அதன்படியாக நம்ம சபை சார்ந்த ஒரு 4 பேரோடு கூட வந்து இந்த ஊழியத்தில் மிக சிறப்பாக நேர்த்தியாக அயராது தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டு நாம் அநேக இடங்களுக்கு செல்ல மிகுந்த உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை சொல்கிறேன். சபை சார்ந்த திரு ஜோன்ஸ் டேவிட் அவர்கள் நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல திரு ஆரோன் ராஜமணி அவர்களும், திரு ஜேபி தாஸ் அவர்களும், அதே போல் திரு ரூபன் அசரது
கூட இதனால சென்னையில் வந்து தன்னுடைய ஊழியத்தை நாம் செல்கிற பொழுது எல்லா இடங்களுக்கும் உற்சாகமாக வந்து இந்த கட்டைகள் பிரிப்பதற்கு நன்கொடைகள் கேட்பதற்கு மிக உற்சாகமாக செயல்படுகிறார். அவர்களை கற்றுக்கொள்ளாக அதிகமாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மாணவர்களை இன்னொரு காரியம் சொல்ல பிரியப்படுகிறேன். இன்னும் நமக்கு ஜனவரி 26 ரொம்ப நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தான். அதற்குள்ளாக 10 நாளில் நம்ம ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணினால்தான் நாம் அதற்குரிய அச்சீவ்மெண்ட்டை பெற முடியும். நம்ம 10 லட்சம் ரூபாய் டார்கெட்டை வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய பேரங்களில் ஒரு 400 கட்டை கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் விற்பனை ஆகாமல் உள்ளது. அப்போ என்ன செய்வது என்று சொல்லி ஜெபிக்கின்ற வேளையில் அனைவரும் கலந்து ஆலோசிக்கிற வேளையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். பாம்பாயில் நம்முடைய மும்பை பட்டணத்தில் நம்முடைய சொந்தங்கள் அநேக பேர் இருக்கிறார்கள், நம்முடைய சபையின் பிள்ளைகள். ஆகவே அவரோடு கூட தொடர்ந்து கொண்டு பேசின பொழுது உற்சாகமாக நீங்கள் இங்கு வந்தால் நாங்கள் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று சொல்லி சொன்னார்கள். நம்முடைய சபையாரை சந்தித்தது போல ஒரு மகிழ்ச்சி. ஆகவே நாங்கள் சென்னையிலிருந்து நேரடியாக மும்பை பட்டணம் செல்வதற்கான ஆயுதம் நடைபெற்று வருகிற செல்ல இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இந்த நாளிலே அவர்கள் சென்னையிலே ஒரு ஆலயத்தில் கூட பிரசங்கம் பண்ண வாய்ப்பும் அந்த இடத்தில் நன்கொடை பெற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகளை நம்முடைய குருமானர் நமக்கு ஆயத்தப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக்கொள்வோம். தொடர்ந்து உங்களுடைய சொந்தங்கள் பாம்பேயில் மும்பை பட்டணத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் தெரியப்படுத்துங்கள். நாம் அந்த பரிசுகளை நன்கொடைகளை அவர்கள் உதாரணமாக கொடுக்க இந்த கட்டுமான பணியில் இந்த குழுக்கள் நாங்கள் தடையில்லாமல் நடைபெற ஜனவரி 26 பெரிய கருத்து செய்யும்படியாக ஜெபித்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, பரிசுகளை வாங்கி கொடுக்க வாக்கு பண்ணவர்கள் ஜனவரி 15 20 அதிகபட்சமாக ஜனவரி 20 அதற்குள்ளாக பரிசு பொருட்களை ஆலயத்தில் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது நமக்கு நேர்த்தியான அநேக காரியங்களை செயல்படுத்துவதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆக பாம்பேயில் கூட மும்பை பட்டணத்தில் நிறைய கொரோனா பரவி வருகிறது. ஆனாலும் கூட உற்சாகமாக ஆலயத்தின் நாட்டம் வந்து ஆலயத்துக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி உதாரணத்துவமான உற்சாகமாக நம்மோடு கூட வந்திருக்கிற சபையாரை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் மும்பை பட்டணத்துக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நோய் தொற்றுகளும் வராதபடிக்கு கர்த்தர் அரணாய் கோட்டையாக இருந்து நம்முடைய உள்ளங்களை சந்திக்கிற மனிதத்திலே கர்த்தர் பேசி நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக நம்ம கட்டுமான நன்கொடைகள் மற்றும் பரிசுகள் விற்பனையாகும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம்தான் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, திறந்த வாசலை கொடுக்கும். ஆக சபையாரை நீங்கள் உற்சாகமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் செயல்படும். அதுபோல் இங்கே சென்னை பட்டணத்தில் திரு ஜேவிதாஸ் அவர்கள் நமக்கு உறவிடம் மற்றும் வாகன வசதியெல்லாம் செய்து கொடுத்து மிக நேர்த்தியாக அழைத்து சென்று வருகிறார்கள். அவருக்காக அதிகமாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இதனாலே ஒரு சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வாசிக்கிட்ட வேத பகுதியின் அடிப்படையில் லூக்கா 15 11 முதல் இந்த வேத பகுதி அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம இவ்வாறாக, அதாவது 24 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என. அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆக இழந்து போனதை, காணாமல் போன காரியத்தை தேடி மீண்டுமாக பெற்றுக்கொண்டு நிமித்தமாக வருகிற ஒரு மகிழ்ச்சி பாருங்க. இந்த நாட்களில் நாம் போன வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் ஆராதித்தோம், மகிழ்ப்படுறாங்களா. இந்த வாரத்தில் நமக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. நிறைய இடங்களில் தொற்று நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நேரலை ஆராய்ச்சி தந்திருக்கிறார். அதற்காக நாம் அதிகமாக ஜெபித்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். விரைவிலே இந்த காலகட்டங்கள் நமக்கு நீங்கி சுகமாய் நாம் தங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனால எல்லோருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, சந்தோஷமாக நம்முடைய சமூகத்தில் வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு நாள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகணும், நன்றி சொல்லணும் என்பது ஆண்டவருக்கு மிக மிக பிரியமான காரியமாய் காணப்படுகிறது. ஆக அதை கருத்தில் வைத்து இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை ஆலயத்துக்குள்ளாக நம்மால் போக முடியாட்டும், இப்படி நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் ஆலயமாக மாற்றி ஜெபிப்பது என்பது மிக மிக ஆசிரியமான காரியம். இங்கே பாருங்க, வசனம் அழகாக சொல்லுகிறது, இழந்து போனதை பெற்றுக்கொள்கிற பொழுது வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. பாருங்க, உதாரணம் சொல்ல போனால், நான் ஒரு இடத்துக்கு கடந்து போகிறோம், ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த 10,000 ரூபாய் பணத்தை நம்முடைய சாலையிலோ பேருந்திலோ விட்டு செல்கிறோம். அப்போ நம்ம வீட்டுக்கு போய் தேடி பார்க்குற அந்த பணம் இல்லைங்கும் போது எவ்வளோ பெரிய பாரத்தை உள்ளத்தில் கொடுக்கும். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டது போல, ஐயோ இதற்காக 10,000 ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேமித்து வச்சுருந்தேன், நாம் சம்பாதிச்சு எல்லாமே போச்சு என்பது போல, வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்பது போல நினைப்போம் அல்லவா? ஆனால் அதே காரியத்தை நம்ம பின்னாடி யாராவது வந்து, ஐயா இதில் ஒரு விலாசம் இருந்துச்சு, நீங்கள் தானே தவறு விட்டீங்க, இந்தாங்க பணம், அதை நம்ம ஆட்டோலையோ எங்கேயோ விட்டுட்டு வரோம், மீண்டும் நம்ம இடத்துல ஒப்படைக்கிற பொழுது பாருங்கள், நம்ம
படுகிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. 10,000 ரூபாய் இழந்து போன, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு மீண்டுமா கிடைக்கச்சா நம்ம எத்தனை சாட்சி சொல்லுவோம், எத்தனை குடும்பத்தை நம்ம அறிவிப்போம், எத்தனை நண்பர்கள்ட்ட சொல்லுவோம்ல. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். இன்றைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்திலே ஒருவேளை நிலைத்திருந்து அவருடைய கரத்திற்குள்ளாக இருந்து விலகி சென்று விட்டு மீண்டுமாக அவருடைய கரத்துக்குள்ளாக வருகிற பொழுது ஆண்டவர் படுகிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அதுதான் கர்த்தர் நம்மளே பிரியப்படுகிற காரியம். என்னுடைய குமாரன் விட்டு அகன்று போனான், ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக காணப்பட்டான். நம்ம பாவம்லாம் செய்ததை அறிக்கிட்டு மீண்டுமாக கர்த்தருக்குள்ளாக வருகிறான்ல, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு உதாரணமாக அந்த ஊமையானது அழகாக அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம அநேக வேளையில இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த கெட்ட குமாரன் கதை என்று நம்ம சொல்லுவோம் அல்லவா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, 2 குமாரர்களே சிறு வயது முதலாக அவர்களுக்குள்ளாக பெற்றோர்களுக்குள்ளாக கீழ்ப்படிந்து அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தோடு வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து வருகிறார். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் ஒரு வயதை அடைகிற பொழுது, குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது அநேக நண்பர்கள், அநேக வீணான ஆலோசனைகள், அநேக காரியங்கள் தவறாக உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ அந்த தவறான காரியங்கள் தகப்பனுடைய அன்பிற்கு அவர்கள் விலகி செல்லுகிற ஒரு காரியத்தை காணப்படுகிறது. அதில் குறிப்பாக இளையகுமாரன் சொல்லுகிறான், எனக்கு சேர வேண்டிய ஆசை எனக்கு தந்துருங்க, நான் போயிடுறேன் என்பதாக. பாருங்க, நினைச்சு பார்ப்போம், நாம எப்போ தகப்பனுடைய கருத்துக்குள்ளாக நம்முடைய பெற்றோர்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறோமோ அப்போ நம்ம பெற்றோர் வைத்திருக்கிற எல்லா ஆசைகளும் நமக்கு சொந்தமானது. நமக்கு எப்போ தரணுமோ அறிந்திருக்கிற உண்டு. ஆனால் இந்த இளையகுமாரன் பாருங்க, அவன் தகப்படத்திலிருந்து முன்கூட்டியே அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் நண்பர்களை சேர்த்து கொண்டு அந்த பணத்தை குடித்தனம் என்று சொல்வது போல மிக மகிழ்ச்சியாக உல்லாசமாய் கழித்தான். அந்த உலகத்துல பாருங்க, நம்ம கஷ்டப்படுகிற பொழுது யாருமே நமக்கு உதவுவதற்கு இருக்க மாட்டாங்க. நம்ம சொந்த பந்தங்களானாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போ வேதனையோடு கூட காணப்படுகிறோமோ நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ நம்ம பணம், வசதி, அந்தஸ்து என்று சொல்லி சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில காணப்படுகிறோமோ அப்போ நம்ம இழந்து போன சொந்தங்கள் எல்லாமே கூடி வந்து என்னுடைய மகனே, மகளே, என்னுடைய மருமகனே என்று அன்போடு அழைத்து நம்முடைய சொந்தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். அதுதான் இன்றைக்கு பணம் என்று சொல்லி அநேக சொல்கிறாங்க அல்லவா. அந்த பணம் இருக்கிறவர்கள் அனைவரும் தேடி வருகிறார். அதே போலத்தான் இந்த இளையகுமாரனுடைய பணத்து நிமித்தமாக மதி மயங்கி காணப்படுகிற பொழுது அவனத்தில் இருக்கிற செல்வத்திற்கு ஏற்றவர் நண்பர்கள் நிறைய காணப்பட்டார்கள். அவன் ஆசா பாசங்கள், இச்சைகள் எல்லாம் அனுபவித்தான். எங்கெல்லாம் போகணுமோ, என்னெல்லாம் குடிக்கணுமோ, எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுற ஆகாரங்கள் விலையேற பெற்றது என்று சொல்லி நிறைய காரியத்தில் போய் அவன் சந்தோஷமாக அடைந்தான். அவன் உள்ளத்திலே சந்தோஷம் கொடுத்தது எவ்வளவு நாட்கள்? கொஞ்ச காலம் மாத்திரமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் கொஞ்ச நாட்களில் அவனை எல்லாமே இழந்து போகிறான். அவனுடைய சுற்றி நண்பர்கள் கூட அவ்வளவு நாள் எனக்கு வாங்கி கொடுத்தானே, சந்தோஷமா இருந்தோமே, ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுகிறான், என்னால் உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி யாருமே ஆலோசிக்கல. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் பாருங்க, அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட யாருமே கிடையாது. அந்த நிலையிலே தான் அவன் தள்ளப்பட்ட நண்பர்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம அனைவரும் நினைப்போம், ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறவனுக்கு ஆஸ்வாதமே கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனா கோயிலுக்கு போவோம், இந்த காரியத்தெல்லாம் செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு அதெல்லாம் கிடைச்சிடும்னு சொல்லி நம்ம எனக்கு நினைக்கலாம். ஆனால் அது எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும்? அதெல்லாம் கொஞ்ச காலம். அந்த புகை எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த புகை எங்கே போய் மறையுது, எப்படி போகுது யாருக்குமே தெரியாது. அதே போலத்தான் ஆண்டவருக்கு வழி விலகுகிற பொழுது, அவருக்கு நமக்கு பிரிவினையாக இருக்கிற பொழுது சந்தோஷமாக இருப்பது போல எல்லாமே கிடைத்தபோல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ஒரு காணல் நீரை போல கொஞ்ச நேரத்திலே மாயமாக மறைந்துவிடும். ஆனால் ஆண்டுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிற பொழுது அது நமக்கு நிறைவான நன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது அப்பாட்ட கேட்கறக்கார எல்லாம் என்ன கிடைக்கல, அப்பாவுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு சொல்லி. அதே போலத்தான் நாமளும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நிலைத்திருந்து எவ்வளவு விக்கெட்டான்னு சொல்லுவேன், சரி என்னுடைய தகப்பன் என்னை பார்த்துக்கொள்வார், எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கொள்வாங்க, ஏசப்பா இருக்காங்க என்று சொல்லி மிகப்பெரிய விசுவாசத்தில் காணப்படுகிற பொழுது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இங்கே பாருங்க, இளையகுமாரன் அவனுக்கு புத்தி தெளிகிறது. பாருங்க, 16ஆம் வசனத்தில் பண்டிகைக்கு தவிர்த்தினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசை இருந்தான், அதை கூட ஒருவன் அவனுக்கு கொடுக்க முன்வரவன். அதுதான் பாருங்க ஒரு வேதனைக்குரிய காரியம். பண்ணி சாப்பிட்ற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த மதிப்பு கூட அவனுக்கு கிடையாது. சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு விட்டான். அவ்வளோதான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. இன்னைக்கு நான் எங்கள் அப்பாவோட சமூகத்துக்கு வந்தனே, எங்கள் அப்பா கிட்ட வேலைக்காரங்களாம் எவ்வளோ திருப்தியாக ஆகாரம் சாப்பிட்றாங்க, எவ்வளோ சம்பளம் நன்மையோடு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இப்படி பிச்சைக்காரனை போல சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் காணப்படுகிறேன்னு சொல்லி வேதனைப்படுகிறான். அவன் கண்ணீர் வடிக்கிறான். அப்போதான் அவனுடைய புத்தியானது தெளிகிறது. ஐயோ, நான் செய்தது பாவம் என்பதாக. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அவமாய் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிற பொழுது கொஞ்ச காலம் நமக்கு மகிழ்ச்சி விட்டுப்படலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி
நிச்சயமாக நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தை விடாது இறுக பிடித்து கொண்டு அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிற பொழுது பாருங்க நமக்கு இரட்டிப்பான நன்மை பக்தன் யோபு கொடுத்தது போல திரளாய் நன்மையாக கத்த நம்ம கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆக இந்த காலகட்டத்தில் லாக்டவுன் சூழலுக்குள்ளாக நெருக்கடி சூழல் இருக்கிற நாம் சோர்ந்து போய் விடாதபடிக்கு அவருடைய சமூகத்திற்குள்ளாக இருக்கிற பொழுது நமக்கு எல்லா கஷ்டங்களையும் கடினமான பாதையில் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆக தகப்பனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிலைத்திருக்கிற பொழுது அவருடைய கருத்துக்குள்ளாக இருக்கிற பொழுது சகலத்தின் நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நாட்களில் இந்த இளையகுமாரனை போல நாம் ஒருவேளை காணப்பட்டாலும் புத்தி தெளிந்து கர்த்தருக்குள்ளாக வருகிற பொழுது கர்த்தருடைய காரியங்களை அதிகமாக செயல்படுத்த அவருக்குள்ளாக வாழ விசுவாசத்தில் உறுதிப்பட நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் பூரண மகிமை ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உணர்ந்தான் பாருங்க அந்த இடத்துல தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்த ஆண்டவர் என்று சொல்லி அந்த பாவத்தை எப்போ உணர்ந்தானோ அவனுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டது. மிடுக்கான வஸ்திரங்கள் பொன்மோதிரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நாம உணர்கிற பொழுது நாமும் கூட ஆண்டவருடைய அழைப்புக்குள்ளாக வந்து ஆண்டவருக்குள்ளாக வருகிற பொழுது நமக்கு வெண்ணிக்கான வஸ்திரங்கள் பொன்மோதல் அனுபவிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையிலே இரட்டிப்பான நன்மை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நாங்கள் நம்ம காலத்தின் நேரத்தை வீணடிக்காது ஆண்டவருடைய வருகையானது மிக மிக சமீபம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி மனம் திரும்பி இதை இளையகுமாரனை போல ஆண்டவரே பாவம் செய்த என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்குள்ளாக கடந்துவதற்கு பிரயாசப்படுவோமாகி நிறைவான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. வாழ்க்கை வாழ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த கடினமான காலகட்டத்தை கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். இருக்கின்ற இடங்களே கண்களை மூடி முழங்கால் பற்றி ஜெபம் செய்வோம். பரிசுத்த தேவனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நல்ல நாளிலே நாங்கள் நேரலையிலே நாங்கள் இணைந்து இருக்கிற இடங்களை நாங்கள் ஆராதனை ஸ்தலமாக மாற்றி குடும்பமாய் கூடி ஜெபிக்க என் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஆசீர்வாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய அளவு கடந்த பாசத்திற்காக நன்றி ஆண்டவரை. கடந்த நாட்கள் இந்த கொரோனா நிமித்தமாக நாங்கள் பட்ட வேதனைகள் நிறைய ஆண்டவர், இழந்து போன வேலை வாய்ப்புகள் அதிகம் ஆண்டவரை. அப்போ அதற்கு ஈடாக ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரட்டிப்பான நன்மை கொடுத்துருங்க ஆண்டவரை. அப்படிப்பட்ட நாங்கள் காலகட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளையில் மீண்டுமாக இந்த ஒமைக்ரான் என்கிற ஒரு தொற்று நோய் பரவல் நிமித்தமாக மிகுந்த வேதனைகளுக்குள்ளாக ஆளாக்கப்பட்டு வருகிறோம் சுவாமி. ஒரு விசை தெய்வீக கண்கள் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரை. நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் அநேகமாக இருக்கலாம் கர்த்தாவே. ஆயினும் தன் பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டான். அறிக்கை விட்டு இறக்கம் பெற வேத வார்த்தை இணங்க கர்த்தாவே பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனப்பூர்வமாய் விட்டுவிட்டு ஆண்டவரை இருதய நன்மைகளாலே நிரப்பப்பட பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரப்பப்பட கர்த்தாவை நீங்க கிருபை செய்துள்ள ஆண்டவரை. நாங்கள் சிந்தித்த வேத வார்த்தைகளை போல கர்த்தாவை சமூகத்தில் ஒருவேளை உண்மை சமூகத்தை விட்டு விலகி செல்லாதபடிக்கு இளையகுமாரனை காணப்படாதபடிக்கு ஒருவேளை இன்னைக்கு சமூகத்திற்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் எங்களுக்கு உடைய பிரிவினை சுவராய் காணப்படுகிற பட்சத்தில் நாங்கள் இந்த பாவங்களை அறிக்கை செய்துவிட பாவத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய தகப்பனே. பரத்துவிரோதமாக பாவம் செய்து என்பது அவன் அறிக்கையிட்டது போல நாங்களும் அறிக்கையிட்டு நாங்கள் பக்தன் யோபுவை போல இரட்டிப்பாய் மனமகிழ்ச்சியாய் ஆண்டவர் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை உரித்தாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்துள்ளது ஆண்டவர். கடந்து வர ஆண்டு கிருபைகளுக்காக அடைகள் திறந்த வாசலை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி பிதாவே. ஆண்டவரை புறஜாதி மக்கள் கூட ஆண்டவர் உற்சாகங்களை ஏற்றுக்கொண்டு கொடுத்த காணிக்கைகளுக்காக ஆண்டவரை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி பிதாவே. ஆண்டவருடைய கிருபை கரம் கூடவே இருப்பதாக ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவர் மும்பைக்குள்ளாக பிரவேசித்ததுக்காக கர்த்தர் ஆஸ்வதிப்பதாக ஆண்டவரை. ஆண்டவர் மும்பை பயணத்தை கர்த்தர் ஆஸ்வதித்தாங்க ஆண்டவரை. அப்போ நாங்கள் செல்லுகிற இடங்களை திறந்த வாசலை கொடுங்க. பரிசு கொடுக்கலான்னு மிக நேர்த்தியாக நடைபெற அந்த பரிசுக்கெல்லாம் பெற்றால் பணமாக்க ஆண்டவர் எல்லா தேவையும் சந்தித்தருளுங்க ஆண்டவரை. இந்த கொரோனா காலகட்டத்தில் வைத்திருக்கிற திருமண காரியங்களுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரை. திருமண காரியங்கள் எந்த ஒரு தடையில்லாமல் நேர்த்தியாய் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்திருங்க. ஆலய கட்டுமான பணிகள் தடையில்லாமல் நடக்கட்டும் ஆண்டவரை. ஆண்டவர் உற்சாகமாக உதவி செய்கிற சபையாருக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு நன்றி பிதாவே. இன்னும் எங்களுக்கு யாரெல்லாம் ஆண்டவர் மும்பையில் உதவி செய்ய காத்திருக்கிறார்களோ ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொரு ஆஸ்வதிங்க எங்களுக்கு ஆண்டவர் திருச்சி ஒழுங்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆஸ்வதித்துள்ளங்க நம்முடைய நாமம் மாத்திரமே மகிழ்ச்சியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. தொடர்ந்து தெய்வீக ஆளுகளுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த காலகட்டங்கள் விரைவில் இந்த கொரோனா கொள்ளைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய கருங்களை செய்வீராக. ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறட்டும் ஆண்டவரை. சகலத்தை நேர்த்தி அன்பாய் செய்துபடி நடத்துங்க. குடும்பங்களுடைய பாதுகாப்பு கருத்துக்களாக ஆளுகைகளை ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கின்ற ஆளுகை செய்யட்டும். சமாதான தேவத்தாவே எங்களை வீணான கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்து ரட்சிப்பை அனுபவத்துக்கெல்லாம் வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினையும் நாம் அனைவரோடு கூட மீண்டும் மீண்டும் சதாவும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.